ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் உங்கள் சுச்சுவேஷன், ஐ மீன் லவ் சுச்சுவேஷன் இந்த லைஃப் நோ கான்டாக்டில் இருக்குது அப்படின்னா உங்கள் லவ் லைஃப் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது? இந்த நோ கான்டாக்டில் ரெண்டு பேரும் சைலண்ட்டாக இருக்கிற இந்த டைமில் உங்கள் பர்சன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் என்ன பிளாக்கேஜஸ், ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் லெவல் போக மாட்டேங்குது, ஏன் ரெண்டு பேருமே சைலண்ட்டாக இருக்கீங்க, ஏன் நோ கான்டாக்டில் இருக்குது, பிளாக்கேஜஸ்க்கு என்ன காரணம், என்ன தடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தென் அவுட்கம் என்ன, இதோட ஃப்யூச்சர் என்ன. ஸோ இந்த மூணுமே நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பைல் செலெக்ஷன், பைல் 1 பைல் 2 நான் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைல் செலக்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ சைலண்ட்டாக இருக்கீங்க இல்லையா ரெண்டு பேரும், அது பார்த்துட்டு என்ன தடங்கள், எது தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதோட அவுட்கம் என்ன, ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பைல் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் பர்சனல் ரீடிங்க்கு வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எந்த தயக்கமும் இல்லாமல் பர்சனல் ரீடிங்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டேரோ கிளாஸும் அவைலபிள். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பைல் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்க. பைல் 1 லவ்வர்ஸ் கார்டு, பைல் 2 கர்மா. ஓகே, கர்மா கார்டு. பைல் 1 லவ்வர்ஸ்க்குரியது, பைல் 2 ஜட்ஜ்மெண்ட். ஸோ வெல்கம் பைல் 1. ஸோ பைல் 1 ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உங்கள் பர்சன் இந்த நோ கான்டாக்டில் என்ன ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் அவங்கள எப்படி ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க, ஏன் நீங்களும் சைலண்ட்டாக இருப்பீங்க இல்லையா. ஸோ எந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். பைல் 1. ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பர்சன் என்ன ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பற்றி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நீங்கள் வந்து உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய ஒரு ஸ்பார்க் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பார்க் உங்களை பார்த்தோன்னையும் ஒரு அந்த ஃபீலிங் வந்திருக்கு, ஸ்பார்க் வந்திருக்கு. நீங்கள் இம்பார்ட்டன்ட், நீங்கள் ரொம்ப முக்கியம்னா இப்போ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப கேஷுவலாக இருந்திருக்கலாம், பட் உங்களை மறக்க முடியாது, நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் உங்கள் கூட இருந்தால் அவங்க ரொம்ப ஒரு பாதுகாப்பாக ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு ஃபீல் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்கள் கூட ஒரு நல்ல வளர்ச்சி, க்ரோத் நல்லா இருக்கும்னு நினச்சிருக்காங்க. உங்கள் கூட இருக்கும்போது அவங்க ஃப்யூச்சர் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும், ஜஸ்ட் கேஷுவலாக எந்த ஒரு கோல் இல்லாமல் ஒரு போகாது, ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. மொத்தமாக பார்க்கும்போது இந்த பர்சன் வந்து நீங்கள் ரொம்ப அவங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா, அவங்களோட ஈகோ வந்து கொஞ்சம் நீங்கள் பூஸ்ட் பண்ணி விட்டுருக்கீங்க. இப்போ சைலண்ட்டாக நீங்களும், ஐ திங்க் நீங்களும் சைலண்ட்டாக இருக்கிறனால அவங்க ஈகோ வந்து எனக்கு இங்கே எனர்ஜியில் இருக்காங்க. ஓகே, ஸோ என்னதான் உங்களை பற்றி பாசிட்டிவாக அந்த மாதிரிலாம் நினச்சாலும் ஈகோ வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் தான் ஆல்ரெடி ஈகோ இருக்கிற பர்சனாக இருப்பாங்க. இப்போ இன்னும் அதிக ஈகோ, உங்களோட பிஹேவியர் வந்து உங்களுக்கு ஈகோ வந்து இன்னும் அதிகமாக்குற மாதிரி தான் தெரியுது. ஓகே, பட் இந்த கனெக்ஷனில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுவீங்க, அந்த கைடன்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக தருவீங்க. அவங்க லைஃப்லேயும் சரி, ரிலேஷன்ஷிப் சரி, அவங்க கரியர் எல்லாத்துக்குமே உங்கள்கிட்ட வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் இப்போ உங்களுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கிங் எனர்ஜியில் தான் இருக்காங்க. கொஞ்சம் ஈகோ அதிகமாக இருக்குது, அதுக்கு காரணம் நீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் வந்து இந்தளவுக்கு ஈகோ பிடிச்சவெல்லாம் கிடையாது, பட் உன்னோட பிஹேவியர்னால தான் இந்தளவுக்கு ஈகோவாக எனக்கு ஈகோ நீ பூஸ்ட் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில தான் அவங்க இருக்காங்க.
ஓகே, என்ன நிறைய கிங் எனர்ஜி இருக்குது தெரியுது இல்லையா? ஸோ என்னதான் அவங்க ஈகோவில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ஜென்யூனான கேர் இருக்குது. சரியா? அவங்க இமோஷன்ஸை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இமோஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பட் கேர் அதிகமாக இருக்குது. ஓகே, பட் இமோஷன்ஸை வந்து ஒரு அளவாக தான் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. அண்டு அவங்க நீங்கள் கூட இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் இருக்கும்போது ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்குது. இப்போ தான் வந்து அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்போட எவ்வளோ ஒரு சின்சியரான பர்சன் நீங்கன்னு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஜென்யூனான ரிலேஷன்ஷிப், இது கண்டிப்பாக லாங் டேர்முக்கு வேணும், உங்களுக்கு லாங் டேர்முக்கு லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாமே இப்போ தான் வந்திருக்கு. இந்த பர்சன் இப்போ தான் உங்களே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நோ கான்டாக்ட் டைமில் உங்களோட உங்கள் பிஹேவியரே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மாற்றி இருக்கு. ஸோ ஈகோவும் நீங்கள் பூஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதே நேரத்தில் நீங்கள் எவ்வளோ முக்கியமான பர்சனும் புரிய வச்சுருக்கீங்க, நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இமோஷனலாக உங்ககிட்ட கனெக்ட் ஆக தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபிசிக்கலாக நம்ம தள்ளி தான் இருக்கோம், அட்லீஸ்ட் இமோஷனலாக கனெக்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு இமோஷனலி உங்கள் கூட கனெக்டடாக தான் இருக்காங்க. ஆக்சுவலி என்னதான் நோ கான்டாக்டில் இருந்தாலும் உங்கள் லவ் வந்து இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ட்ராமாலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஜென்யூனான ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இதில். இந்த 2 கார்டு பார்க்கும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு ஆன் அண்ட் ஆஃபில் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. இது 2-2 வந்திருக்கு. ஸோ 2-2 பார்க்குறீங்களான்னு பாருங்கள். எஸ், 2-2 பார்க்குறீங்களான்னு பாருங்கள். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறையா மிக்ஸ்டு சிக்னல்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு அண்ட் நிறைய ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டுருக்கு. ஸோ பென்டக்கிள் பார்க்கும்போது 2 விஷயத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி இதில் என்ன பிளாக்கேஜஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். பைல் 1 உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. சில எனர்ஜிஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பர்சன் வந்து மேபி கரியருக்கு, அவங்க ஃபேமிலிக்கு, அவங்களோட சுச்சுவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகே, வேறு பர்சனை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். உங்கள் முன்னாடி உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம வேறு பர்சனை என்டர்டெயின் பண்ணுறது, ஒரு கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறது, இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதுக்கு முக்கியத்துவம் தர்றது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. இது ஒரு பிளாக்கேஜாக இருக்கும். அல்லதுனா இன்னும் சில எனர்ஜிஸ் என்ன காமிக்குதுன்னா, இமோஷனலி பிளாக்டாக இருப்பாங்க. ஏதோ ஒன்று அவங்களை தடுக்குது, அவங்களால டிசிஷனே எடுக்க முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. இமோஷனலாக அவங்க ரொம்ப பிளாக்காக இருக்காங்க. அவங்களால கிளியராக ஒரு முடிவு எடுக்க முடியல. அவங்களால உண்மை என்னன்னு தெரியல. அவங்களுக்கு தெரியுது நீங்கள் வந்து உண்மையாக லவ் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்க கூட ரொம்ப இமோஷனலாக அட்டாச் ஆகிறோன்னு தெரியுது. பட் அதை பார்க்கறதுக்கு அவங்க தைரியம் கிடையாது. கொஞ்சம் உங்களோட எனர்ஜி அவங்களை பயமுடுத்துது. ஐ திங்க் நீங்கள் ரொம்ப இமோஷனலி ரொம்ப அட்டாச்சாக இருந்திருப்பீங்க, ரொம்ப கேரிங்காக இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆகிறதே அவங்களால கிளியராக ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் ரொம்ப குழப்பத்தில் தான் இருக்காங்க. உண்மை என்னன்னு தெரியுது, பட் அவங்க பார்க்கறதுக்கு வந்து ரெடியாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய மிக்ஸ்டு சிக்னல்ஸ் இருக்கும். ஒரு நாள் கோபம் இருக்கும். ஏன்னா இங்கே 2-2 காமிக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஒரு நாள் கோபமாக இருப்பாங்க உங்கள் பர்சன், ஒரு நாள் நல்லா எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பேசுவாங்க, அகைன் கோவப்படுறது, குழப்பறது, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறது. ஏன்னா இந்த பர்சன் வந்து ஹார்ட் அண்ட் மைண்டுக்குள்ளே பயங்கர சண்டை வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரியான மிக்ஸ்டு இமோஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ லவ் லைஃப்க்கு முக்கியமாக இல்லை ப்ராக்டிக்கலான லைஃப் என்ன நடக்கும், ப்ராக்டிக்கலாக என்ன லைஃப்பில் நம்ம நடக்கும் அதுக்கு முக்கியத்துவம் தர்றதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் எப்பயுமே இந்த பர்சனுக்கு இருக்குது. ஐ திங்க் இது வந்து ஒரு பெரிய பிளாக்கேஜாக இருக்குது. அவங்க அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கான பிளாக்கேஜ் இது வந்து அதிகமாக தெரியுது. ஓகே, ஒரு மேஜர் ஆர்கானா. சரியா? ஆக்சுவலாக மேஜர் ஆர்கானா வந்து 2 வந்திருக்கு. ஓகே, ஸோ இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகிறதுனால இது கண்டிப்பாக ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப். இது கர்மா, பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இப்போ அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இது டிஸ்டைன்டு, நீங்கள் தான் அவங்க கூட இருக்கணும், லைஃப் லாங் உங்கள் கூட தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங்லாம் வந்து உங்களுக்கு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஐ திங்க் அவங்களோட எனர்ஜி உங்களை ஸ்ட்ராங்காக புல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ், பார்க்குற வியூவர்ஸ் அதே எனர்ஜி வந்து அவங்களுக்கும் அதுங்க ஃபீல் ஆகுது. நீங்கள் ஸ்ட்ராங்காக புல் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம இந்த கார்டே பார்க்கும்போது தெரிஞ்சது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் ஆகிருக்காங்க. அவங்களை இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க உங்கள் பர்சனை. ஸோ ஒரு ஸ்ட்ராங் புல் வந்து அவங்க இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எமோஷன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது, அப்புறம் உங்கள் 2 பேருக்குள்ளே டிஸ்டன்ஸ் வருது. ஐ திங்க் சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஓகே, ஸோ எமோஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாகிறது,
அண்ட் மறுபடியும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வர்றது, நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது, அகைன் சண்டை போடுறது, இந்த மாதிரியே போயிட்டுருக்குங்கிறது நல்லாவே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ டைம் வரட்டும். இது வந்து நீங்களோ உங்கள் பர்சனும் சரி பண்ண முடியாது இந்த ரிலேஷன்ஷிப்பை. இது நேச்சுரலாக வந்து யூனிவர்ஸ் பார்த்து ஒவ்வொன்றா வந்து சரி பண்ணும். ஏன்னா எவ்வளோதான் நாங்கள் முயற்சி பண்ணினாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆன் அண்ட் ஆஃப்லேயே போயிட்டுருக்கு. ஒரு மிக்ஸ்டு ஒரு இமோஷன்ஸ், மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ யூனிவர்ஸ் கையில் வந்து அவங்க விட்டுட்டாங்க. ஓகே, டைம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ரொம்ப அவங்க கொஞ்சம் டவுட்டும் இருக்குது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க கண்ட்ரோலில் இல்லை, அப்படி இது வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற கண்ட்ரோல் எங்கிட்ட இல்லை, யூனிவர்ஸ்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிற டவுட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேருமே ஃபீல் பண்ணுவீங்க, வர்றது போகிறது ஜஸ்ட் அந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் பைல்வன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல், என்னென்னு ஒரு கிளாரிட்டி இல்லாமல், என்ன தான் நடக்குதுன்னு தெரியாமல், ஏன் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், கர்மாவா அப்படிங்கிற ஒரு குழப்பம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள். என்னால் இந்த பர்சன்ட்ட இருந்து இதெல்லாம் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க, ஷியோராக உங்கள் பர்சனும் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பர்சன்ட்ட இருந்து என்னால் வெளியவே வர முடியலையே, இது ஏன் இப்படி நடக்குதுங்கிற குழப்பங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். மற்ற விஷயத்தில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப், ஐ மீன் இதுக்கு முன்னாடி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் இது பார்த்துருக்க மாட்டீங்க, ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு ஹெவியான ஃபீலிங்ஸ், எக்ஸ்ட்ரீம் லெவலாக வந்து வெக்ஸ் ஆகிருப்பீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வெளியே உங்களால் வரவும் முடியல, அதே உங்கள் பர்சனாலே வெளியே வர முடியல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து 2 பேருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இந்த மேஜர் ஆர்கானா கார்டு பார்க்கும்போது அதுதான் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ இதுதான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ டைம் வரட்டும், நான் எதுவும் பண்ண முடியாது, அப்படியே நான் ஸ்டெப் எடுத்து போனாலும் அகைன் வந்து சண்டை தான் வருது, அகைன் ப்ராப்ளம் வருது. ஒரு நேரம் இன்டென்ஸாக போகுது, ஒரு நேரம் நாங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி நாங்கள் பிஹேவ் பண்ணுறோம். ஸோ நம்ம யூனிவர்ஸ்ட்டை விட்டுறலாம், ஏன்னா அவங்களாலே முடியல, அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 999 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 999, 222 இதெல்லாம் பார்க்குறீங்களான்னு பாருங்கள். 29 இந்த நம்பர் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஆர் மேரேஜ் டேட், ஆர் நீங்கள் மீட் பண்ணது ஆர் சண்டை போட்டது, ஏதாவது சம்திங் 2 ஆர் 9 வந்து இம்பார்ட்டண்ட்டான்னு பாருங்கள். ஸோ 999, 222 பார்க்குறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 2 கார்டு பார்க்கும்போது அவங்க இந்த நோ கான்டாக்டில் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு பவுண்ட்ரி போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்ட்ராங்காக பவுண்ட்ரி போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. உங்களை நிறையா ஹர்ட் பண்ணியிருக்காங்க, ஆர் நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆர்கியூமெண்ட்ஸ், அந்த ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ், அந்த பாஸ்ட், இந்த பிரேக்கப்புக்கு முன்னாடி நடந்த அந்த பாஸ்ட் விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து காயம் ஏற்படுத்திகிட்ருக்கு இப்போ. ஸோ இப்போ கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்காங்க உங்ககிட்ட எப்படி மூவ் பண்ணணும். அகைன் அவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அது நீங்கள் வந்து அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன தான் காயங்கள் ஏற்பட்டாலும் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இது அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் இது எனக்கு. இதை அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு என்னால் இன்னொரு லைஃப்லையோ இன்னொரு பர்சன்ட்டையோ என்னோட லவ் வந்து காமிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் நீங்கள் தான் அவங்களை வந்து இமோஷனலி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க. மேபி வேற யாராவது லவ் கொடுக்க இருக்கலாம், இமோஷன்ஸ் காமிக்க இருக்கலாம், இவங்களும் மேபி ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அதே லவ், அதே இமோஷன்ஸ், உங்ககிட்ட காமிச்ச லவ் இமோஷன்ஸை வேற பர்சன்ட்டை காமிக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பட் நீங்கள் தான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட தான் ஜென்யூனான அந்த அன்பை வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. என்னதான் தேர்ட் பார்ட்டி இருக்குது இல்லை வேற எந்த பிரச்சனைனாலும் இந்த நோ கான்டாக்டில் அவங்களுக்கு வந்து நீங்கள் தான் ஒரு இமோஷனலி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க. உங்கள் லவ் அவங்க வேறு யாருமே அவங்களுக்கு தரல. பட் அவங்க ஈகோவை வந்து நீங்கள் ரொம்ப பூஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இது பார்க்கும்போது ஸோ இந்த பிக்சரை பாருங்களேன், அந்த பர்சன் எப்படி இருக்காங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஈகோ இருக்குது, பட் உங்களுக்காக வெயிட்டிங் எனர்ஜியும் இருக்குது. சரியா, வெயிட்டும் பண்ணுறாங்க, நீங்கள் வருவீங்கன்னு வெயிட்டும் பண்ணுறாங்க. பட் ஈகோ இருக்குது, உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈகோவை தாண்டி அவங்களால எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் ஈகோவை ரொம்ப அதிகமாக இருக்குது. நீ எங்கிட்டே வந்து இந்த மாதிரி வந்து போட்டி போடுறியா, நான் பேசாதனால நீயும் பேசாமல் இருக்கியா, ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோ வந்து இங்கே ஸ்ட்ராங்காக தெரியுது. ஓகே, இன்னும் ஒரு விஷயம், இந்த அளவுக்கு அவங்களுக்கு மிக்ஸ்டு இமோஷன்ஸ், இவ்வளோ குழப்பங்கள் இந்த மாதிரி இருந்தாலும்
அவங்க உங்ககிட்ட தான் காமாக ஒரு பீஸ்ஃபுல், ஏன்னா டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கோவப்படும் போதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கேர் கொடுத்துருந்துருப்பீங்க, ரொம்ப ஸ்டேபிளாக அவங்க லைஃப் கொண்டு போயிருப்பீங்க, நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்துருந்துருப்பீங்க, கைட் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருப்பீங்க. ஸோ ஃபீலிங்ஸ் வந்து உங்கள் கூட வந்து ரொம்ப உண்மையாக இருந்திருக்கும், ஜென்யூனாக இருந்திருக்கும், ஸ்டெடியாக போயிட்டு இருந்திருக்கும். ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லவ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களை வந்து அவங்க நினைக்கிறாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல், ரொம்ப நீங்கள் காம், நீங்கள் ஹீலிங் கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஸோ எப்போல்லாம் உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் பர்சன் வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணியிருக்காங்க, இந்த லைஃப் வந்து ரொம்ப ஒரு ஸ்டேபிளாக, ஒரு நிலையான, ரொம்ப ஒரு ரெண்டு பக்கமே ஸ்டேபிளாக நீங்கள் கொண்டு போகிற ஒரு பர்சனாக நினச்சிருக்காங்க. எந்த குழப்பமும் இல்லாமல் போயிட்டு இருந்திருக்கு உங்கள் கூட இருக்கும்போது. ஐ மீன் பிரேக்கப்புக்கு முன்னாடி அதெல்லாம் ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ உங்களோட இந்த பீஸ்ஃபுல் எனர்ஜி வந்து அவங்கள ஸ்ட்ராங்காக வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஏன்னா மோஸ்ட்லி நம்ம எங்கே பீஸ்ஃபுல் எனர்ஜி நம்ம கொடுக்குறோமோ அங்கே தான் வந்து நம்ம அட்ராக்ட் ஆகும். ஸோ உங்களை நினைக்கும் போதெல்லாம் அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நினைக்கிறதுனால தான் இப்போ நீங்கள் அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கீங்க. அதனால தான் சொல்கிறது சைலண்ட்டாக இருந்தால் அவங்க அட்ராக்ட் ஆகட்டும்னு சொல்கிறது எதனாலனா, உங்களோட எனர்ஜி வந்து இப்போ நீங்கள் ரொம்ப அமைதியாகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான எனர்ஜி வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க எனர்ஜியில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்லோவாக கொண்டு போகணும், ஸ்டெடியாக கொண்டு போகணும், ஸ்டேபிளாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ எந்த ட்ராமாவும் இல்லாமல் ஜஸ்ட் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுதான் வந்து நோ கான்டாக்டில் உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி ஃபீல் பண்ணுறது. ஸோ என்ன பிளாக்கேஜஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஏன் அடுத்த லெவல் போக மாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே பைல்வான், இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிளாக்கேஜஸ் என்ன தடங்கள், என்ன உங்களே தடுக்குது அடுத்த லெவலுக்கு போகாமல், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லைஃப் ஏன் இந்த பர்சன் கூட இல்லாமல் போகுதுன்னு நம்ம பிளாக்கேஜஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு 3 கார்டு எடுக்கிறேன். பைல்வான், உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. ஸோ பிளாக்கேஜஸ் பார்க்கும்போது ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்க, நீங்களோ அல்ல உங்கள் இது 2 பேருக்கான பிளாக்கேஜஸ் தான் பார்க்குறோம். ஓகே, ஒரு பர்சன் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஃபீலிங்ஸை விட இமோஷன்ஸை விட லாஜிக்கு ப்ரிஃபரன்ஸ் தரவங்களா இருக்கீங்க. யாராவது ஒருத்தவங்க எனர்ஜி எடுத்துக்கோங்க. நான் இங்கே எனர்ஜி மட்டும் தான் நான் சொல்கிறேன், உங்கள் பர்சனை தனியாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் பிளாக்கேஜஸ் என்னன்னு தான் பார்க்குறோம். ஸோ ஒருத்தவங்க ரொம்ப ஓவர் திங்கிங் அண்ட் லாஜிக்காக திங்க் பண்ணுற பர்சன், இமோஷன்ஸ்லாம் செகண்டரி தான், ஃபர்ஸ்ட் லாஜிக்காக திங்க் பண்ணுறது அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது. இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஹார்ட்டில் இருக்கிறத பேசுறது இல்லை, ஹார்ட்டா மைண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பங்கள் அதிகமாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். மோஸ்ட்லி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறது தான் இருக்குது. லவ்வை தாண்டி ப்ராக்டிக்கல், லாஜிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபீலிங்ஸில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஏன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, ஃபீலிங்ஸ் ரொம்ப சாஃப்டாக ஜென்யூனாக தான் இருக்குது, ஈவன் ரொமான்டிக்காக கூட இருக்கும். ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃபுல்லாக உங்கள் மனசில் இருக்கிறது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் வெளியில் காமிச்சிக்காமல் இருக்கிறது ஒரு இது. பயம் இருக்கலாம், இல்லை வந்து பேசினா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ அந்த பயம் அதிகமாக தெரியுது. ஈகோனால இல்லை இமோஷனல் சிக்னல்ஸே உங்களுக்கு மிக்ஸ்டாக வருது. உங்கள் பர்சன்ட்ட இருந்து இல்லை உங்ககிட்ட இருந்து மிக்ஸ்டு சிக்னல்ஸ் வருது, ஒரு கிளாரிட்டியே இல்லை. ஸோ உங்களுக்கு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கே 2 பேருக்கும் பயமாக இருக்கும், இல்லை யாராவது ஒருத்தருக்கு. ஓகே, நிறைய பயம் அண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. நிறையா லவ் இருக்குது, பட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க 2 பேரும். அண்ட் ரொம்ப ஒருத்தவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறது, இல்லை இன்னொரு பர்சனோட பிஸியாக இருக்கிறது, உங்ககிட்ட லவ் காமிக்காமல் இன்னொரு விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகிறது, உங்களை தாண்டி மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் தர்றது, இதெல்லாமே வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவல் போகாமல் இருக்கிறதுக்கான மெயின் பிளாக்கேஜஸாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்லோவாக ப்ராக்டிக்கலாக இருக்குது. பட் இங்கே வந்து பைல்வான் எப்படின்னா எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும், ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி தெரியுது 2 பேருக்குமே, ஆர் எஸ்பெஷலி வியூவர்ஸ் உங்களுக்கு. அதனால் இது ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவல் போகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பிளாக்கேஜ் தான். ரொம்ப இது வந்து ஸ்லோவாக ப்ராக்டிக்கலாக ஒரு திங்க் பண்ணி போகிற ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் தெரியுது. பட் ரொம்ப குயிக்காக நடக்கணும், எப்போன்னு ஒரு எனர்ஜியில் இருக்கிறனால தான் அது ரொம்ப பெரிய பிளாக்கேஜஸ் தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஐ திங்க் இதுதான் வந்து உங்களுக்கான பிளாக்கேஜஸ். நெக்ஸ்ட் இதோட அவுட்கம் என்னன்னு நம்ம ஜஸ்ட் ஒரு கார்டு எடுத்து நம்ம அவுட்கம் என்னன்னு பார்த்துடலாம். இந்த பிளாக்கேஜஸ், இந்த ஒரு ஃபீலிங், நோ கான்டாக்டில் ஃபீலிங்ஸ் என்னன்னு பார்த்தோம், பிளாக்கேஜஸ் என்னன்னு பார்த்தோம். இதை 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்கம் எப்படி இருக்கும்?
ஸோ இதோட ரிசல்ட் என்ன, ஃபைனலாக எப்படி தான் போகும் உங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஜஸ்ட் ஒரே ஒரு கார்டு, பைல் 1. ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஓகே இதில் வந்து நீங்கள் என்னதான் இப்போ வந்து இமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் ரொம்ப குயிக்காகவே வந்து உங்கள் இமோஷன்ஸை வந்து பேச ஆரம்பிப்பீங்க. ரெண்டு பேருமே மனசில் இருக்கிறலாம் வந்து கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு புது பிகினிங் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த எனர்ஜி இருக்காது. உங்கள் இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் நீங்கள் மனசுலேருந்து பேசுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. மேபி உங்கள் பர்சன் ஆர் நீங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க வந்து சாரி கேட்குறதுக்கு இருக்குது. ஒரு நேர்மையான கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பாஸ்டில் நிறையா ஹர்ட் ஆகியிருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு அகைன் ஒரு நியூ பிகினிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. பட் ரொம்ப ஜென்யூனாக இருக்கும், சின்சியரான ஒரு விஷயமா இருக்கும். சரியா? பட் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அந்த தயக்கம் இருக்கும், கொஞ்சம் இந்த ஷையாக ஃபீல் பண்ணுறது, ஒரு தயக்கம் அதிகமாக இருக்கும். பட் கண்டிப்பாக உண்மையாக ஜென்யூனாக இருக்கும். இதுதான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இதுதான் அவுட்கமாக இருக்கும். ஸோ பைல் 1 இதுதான் ஓவரால் உங்களோட பர்சன் நோ கான்டாக்டில் உங்களுக்கு இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங்க்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். டேரோ கிளாஸும் அவைலபிள். வெல்கம் பைல் 2. இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ கரண்ட்டாக என்ன போயிட்டுருக்கு? இந்த நோ கான்டாக்ட், ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருப்பீங்க, சைலண்ட்டாக இருப்பீங்க. நோ கான்டாக்டில் எப்படி போயிட்டுருக்கு? உங்கள் பர்சன் என்ன ஃபீல் பண்ணுறாங்க? நீங்கள் எப்படி அவங்களே ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க? நீங்கள் பேசாமல் இருக்கிற இந்த டைமில் அவங்கள எந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு நம்ம பிளாக்கேஜஸ் என்ன தடையாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவுட்கம் என்ன, இதுக்கு என்ன மாதிரி இருக்கும், யூனிவர்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் பார்த்துடலாம். ஸோ உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க, நான் கார்ட் ஷஃபில் பண்ணுறேன். பைல் 2. ஸோ உங்கள் பர்சன் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க இந்த நோ கான்டாக்டில், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க உங்கள் பிஹேவியர்னால? பைல் 2. ஸோ பைல் 2 ஆக்சுவலாக பைல் 1க்கும் கிங் எனர்ஜி ஈகோ வந்து அதிகமாக இருந்துச்சு. ஷியோர் உங்கள் பைல் 2 உங்களோட பர்சனையும் ஈகோ வந்து அதிகமாக இருக்குது. ஈகோ வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணி விட்டுருக்கீங்க. ஓகே, முதலே ஈகோ ஒரு பர்சனாக இருப்பாங்க. இப்போ உங்களோட பிஹேவியர் இந்த சைலண்ட்டாக இருக்கிற டைமில் ஈகோ உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ உங்களை வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறது நீங்கள் எவ்வளோ முக்கியம், இந்த ரிலேஷன்ஷிப்போட இது எவ்வளோ டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ரொம்பவே உங்களை அதிகமாக வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களை அவ்வளோ ஈஸியாக லைட்டாலாம் எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிளான லைஃப் கொடுத்தாதான், ஒரு செக்யூர்டான லைஃப், ஒரு கடைசி வரைக்கும் கூட இருக்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற லைஃப் கொடுத்தா தான் நீங்கள் கூட இருப்பீங்கிறத இப்போ நல்லாவே அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கோபமும் இருக்குது உங்களுக்கு. இந்த பாருங்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு. ஈகோ ரொம்ப அதிகமாக இருக்குது, கோபம் இருக்கு. எங்கிட்டே நீ இந்த அளவுக்கு ஈகோ, நீங்களும் ஈகோவில் இருக்கிற மாதிரி தெரியுது பைல் 2. ஸோ எங்கிட்ட நீ இந்த அளவுக்கு ஈகோ காமிக்கிறியா, ஏன்னா நீங்கள் சேஸ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவே அவங்களோட ஈகோ வந்து இன்னும் அதிகமாக்குது, ட்ரிகர் பண்ணுது. ஆக்சுவலாக யூ ஆர் ட்ரிகரிங் தம். லிட்ரலாக நீங்கள் வந்து உங்கள் பிஹேவியர் வந்து அவங்க ட்ரிகர் ஆகிட்டு இருக்காங்க, ஈகோ அதிகமாகிட்டுருக்கு. உங்ககிட்ட வந்து கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். இந்த ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு இருந்தால் நீங்கள் அதெல்லாம் வந்து இந்த லைஃப்பை எடுத்துகிட்டு போக மாட்டீங்க. கரெக்டாக ஒரு கன்சிஸ்டண்ட்டான லைஃப் கொடுத்தா தான் நீங்கள் வந்து ஒத்துக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிளேஃபுல்லாக கொஞ்சம் கேஷுவலாக எடுத்து போயிருந்துருக்கலாம். பட் இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறது கண்டிப்பாக மெச்சூர்டாக நீங்கள் அவங்கக்கிட்ட, அவங்க பர்சன்ட்ட நீங்கள் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஓகேவா? ரொம்ப மெச்சூர்டாக இருக்கணும். ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி சான்ஸ் இருந்திருக்கு. உங்களை வந்து ஜஸ்ட் வார்த்தையில் வந்து அப்படி இப்படின்னு ரொம்ப ஆசை காமிக்கிறது, பட் ஆக்ஷனில் எதுவுமே இருந்த மாதிரி தெரியல. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சொன்னது ஒன்று, செயல் ஒன்றா இருக்குன்னு இப்போ நீங்கள் புரிய ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சைலண்ட்டான டைமில் அதை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் வந்து உங்ககிட்ட நம்ம பேசிலாம் வந்து மேனிப்புலேட் பண்ண முடியாது, நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஸோ உங்ககிட்ட மெச்சூர்டாக இருக்கணும்.
ரொம்ப ரொமான்டிக்காக வந்து பேசுவாங்கலாம் சொல்ல முடியாது. ஓகே, ரொமான்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா பென்டக்கிள் ரொம்ப லாஜிக்காக ப்ராக்டிக்கலாக இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ஃபீல் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுதான் அவங்களோட ஆக்ஷனாகவும் இருக்கும். சப்போஸ் ஆனால் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, ஸ்லோவாக தான் இருக்கும். பட் வந்தாங்க அப்படின்னா ஆக்ஷன் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து குயின் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே ஓகே ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க. எப்படி அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா ஃபிசிக்கலாக அட்ராக்ட் பண்ணுறீங்க. உங்கள் எனர்ஜி அவங்கள இப்போ ரொம்ப ஹெவியாக அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இந்த நோ கான்டாக்ட் சைலண்ட்டாக இருக்கிற டைமில் உங்கள் எனர்ஜி அவங்கள ரொம்ப ஹெவியாக அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கு. இமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் இமோஷ்னலாகவும் உங்கள் எனர்ஜி எல்லாமே அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் ரொம்ப ஐ திங்க் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இப்போ இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அவங்க இல்லை, அவங்க பர்சன் இல்லைனாலும் என் லைஃப்பை என்னால் கொண்டு போய்க்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அது வந்து அவங்க ரொம்ப அட்மையர் ஆகிறாங்க. ஆக்சுவலாக அதை ரொம்ப ரசிக்கிறாங்க உங்ககிட்ட. என்னதான் கோவம் இருக்குது, ஈகோ இருந்தாலும் இப்படி ஒரு பர்சனாலிட்டியா நான் இல்லாமல் கூட உன்னால் வந்து லைஃப் இப்படி கொண்டு போக முடியுதா, உன்னால் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியுதா? ஏன்னா நீங்கள் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டு மேபி உங்களுக்கு இமோஷன்ஸ் உள்ளே இருக்கலாம். பட் அவங்கக்கிட்ட நீங்கள் காமிச்சிக்காமல் இருந்திருப்பீங்க. ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகி உங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் ஈகோவும் அதிகமானதுக்கு காரணம் உங்கள் எனர்ஜி தான். ஏன்னா இது ரெண்டுமே பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ ஈகோ அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. மொதல் இருந்த ஈகோ விட அதிகமாக இருந்ததுக்கு காரணம் உங்கள் எனர்ஜி தான். ரொம்ப ட்ரிகர் பண்ணியிருக்கு உங்கள் எனர்ஜி. ஓகே, கோவத்தை அதிகப்படுத்தி இருக்கு. ஸோ அது நல்லா ஸ்ட்ராங்காக தெரியுது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கீங்க. நீங்கள் ரொம்ப போல்டான பர்சனாக இருந்திருப்பீங்க. ஜஸ்ட் உங்களோட நீங்கள் இப்போ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் செல்ஃப் லவ் அப்படிம்பாங்கல்ல. ஸோ உங்களை பற்றின யோசனை அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், உங்களோட ப்ரெசன்ஸை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஓகே, ஸோ வலி வேதனைகளை தாண்டி நான் சொல்கிறேன், ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் இருக்கீங்க. அது வந்து உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது. ஈகோ உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஓகே, இதில் வந்து என்னென்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கற்பனையில் வாழ்கிற பர்சன். அது மீன் கற்பனைக்கு உங்கள் கூட வந்து கற்பனையில் உங்கள் கூட வாழ முடியாது. ரியல் வேர்ல்டில் ஐ திங்க் நான் கரெக்டாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு நினைக்கிறேன். ரியல் வேர்ல்டில் வாழக்கூடிய ஒரு பர்சன். சிலர் வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் வாழ்வாங்க இல்லையா. அதை வந்து ரியலாக எஃபர்ட் போட்டு அவங்க ரியல் வேர்ல்டில் கொண்டு வரதுக்கு, அவங்க வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு அவங்க எஃபர்ட் போட மாட்டாங்க. பட் உங்களை அந்த மாதிரி பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்ககிட்ட மேனிப்புலேட் பண்ணி ஒரு கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி லைஃப்பில் உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களுக்கு கொடுத்தா அவங்க லைஃப்பில் ரியலாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் அந்த மாதிரியான பர்சன் அப்படிங்கிறதுலாம் இப்போ தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு ஆசை என்னென்னா கண்டிப்பாக ஏதாவது ஸ்டேபிளாக எடுக்கணும்னு ஆசை இருக்குது. பட் இதில் வந்து என்ன, அவங்க உங்களோட எனர்ஜி வந்து அவங்களை வந்து சம்டைம்ஸ் வந்து மூவ் ஆன் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டும் வந்து தான் போகுது. அது கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க, கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கலாம் இருக்குது. பட் உங்கள் பிஹேவியர் ஐ திங்க் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பவுண்டரி போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே பேச வந்தாலும் நீங்கள் எதுவும் பேசுகிற மாதிரி தெரியலன்னு நினைக்கிறேன். அவங்களோட லவ், அவங்களோட இமோஷன்ஸை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணுறதா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தாட்ஸ் இந்த மாதிரி. பட் உங்கள் பிஹேவியர்னால சம்டைம்ஸ் ரொம்ப வெக்ஸ் ஆகி சரி இதை விட்டு நம்ம போயிடலாம், இது நம்மளால் முடியல அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, நீங்களும் ஆக்சுவலாக வந்து ரொம்ப கவலையாக தான் இருக்கீங்க. பட் நீங்கள் வெளியில் காமிச்சிக்கிறது இல்லை. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, நீங்கள் வந்து இந்த எனர்ஜியில் இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஜாலியாக இருக்கீங்க, அவங்க உங்கள் பர்சன் என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறது இல்லை. அப்படிங்கிறதுனால நானே உனக்கு ஒரு லைஃப் கொடுக்கணும், ஆர் இந்த லைஃப்பை பற்றி பேசணும், ஒரு ஸ்டேபிளாக கொண்டு போகணும்னு நினச்சாலும் உன்னோட எனர்ஜி வந்து உன்னை பக்கத்துலேயே விட மாட்டேங்குது. ஒரு மெசேஜ் பண்ணால் ஒரு கால் வந்துருச்சு. ஓகே, ஸோ அவங்க வந்து உங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறது மூவ் ஆன் ஆகி போயிடலாம், என்னால் முடியல, நான் நிறைய எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன், பட் என் பர்சன் என்னை வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மூவ் ஆன் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி தான் இப்போ அவங்களுக்கு இருக்குது. அண்ட் ஓகே, அவங்க வந்து ஆசைப்படுற விஷயம், ஐ மீன் அவங்க நீங்கள் கூட இருக்கும்போது அவங்க ஜெயிச்ச மாதிரி ஒரு சக்ஸஸ் பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. உங்கள் கூட இருக்கிறது வந்து அவங்க தன்னம்பிக்கையை வந்து அதிகப்படுத்துது. அவங்களோட ஒர்க்கே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க.
சரியா? ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களோட லக்கி சாம்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு கிடைச்சது வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுத்துருக்குற ஒரு லக்கி சாம். மேபி இப்போ அவங்க நிறைய நெகட்டிவிட்டி, நீங்கள் இப்போ இல்லாத இந்த டைமில் அவங்க லைஃப்பில் நிறையா சண்டை பிரச்சனை அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் இல்லாததுனால தான் இப்போ உங்களோட அருமை வந்து தெரியுதுன்னு சொல்லலாம். ரொம்ப வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு லக்கி சாம் வந்து யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்தது. ஆனால் ஸோ ஏன்னா நீங்கள் இருக்கும்போது அவங்க நிறைய சக்ஸஸ் பார்த்துருந்துருக்கலாம். ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக இருந்திருக்கலாம். அவங்க கரியரில் ரொம்ப அடுத்தடுத்து போகிறதுக்கு நிறையா பிளான் பண்ணியிருக்கலாம். நீங்கள் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ அவங்களை தனியாக விட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த வேலிடேஷன் அவங்களுக்கு கிடைக்கல உங்ககிட்ட இருந்து. எஸ்பெஷலி நம்ம செய்யறது வந்து எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இல்லை அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க கண்டிப்பாக. அண்ட் இந்த பர்சனை நீங்கள் கவனிச்சு பாருங்க, உங்கள் முன்னாடி ஷோ ஆஃப் பண்ணுறது கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் அட்டென்ஷனை வந்து ஏன்னா உங்களுக்கு நிறையா மெசேஜ் பண்ணி கால் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். ஓவரால் எனர்ஜி பார்க்குறப்ப அப்படி தான் தெரியுது. கால் பண்ணும்போது நீங்கள் எதுவுமே வந்து அவங்கள கண்டுக்காமல் இருந்தனால உங்கள் அட்டென்ஷனை வந்து ஜஸ்ட் ஏதாவது பண்ணி அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் அவங்க சைடு திரும்புவீங்க, ஏதாவது ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படிங்கிறது பார்க்குற மாதிரி ஒரு எனர்ஜி இங்கே காமிக்குது. உங்கள் பர்சன் அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ. பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு கிஃப்ட்னு அவங்க ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்க. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் அதில் நான் சொல்ல வர்றது, ஏன் வந்து அவங்க நீங்கள் கூட இருக்கணும், உங்கள் கூட கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா உங்களை ஐ திங்க் ரொம்ப உங்களை டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெளியில் காமிக்கும் போது ஒரு மாஸ்குலின் எனர்ஜி, நீங்கள் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நான் ஒரு எனர்ஜி தான் சொல்கிறேன். உங்கள் பர்சன் வெளியில் பார்க்கும்போது ஒரு மாஸ்குலின் எனர்ஜியாக நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஈகோலாம் இருந்திருந்தாலும் இன்டைரக்டாக உங்களை ரொம்ப டிபெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் தான் அவங்களுக்கு தேவையான சந்தோஷம், சிரிப்பு, அந்த இமோஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தான் கொண்டு வந்த மாதிரி தெரியுது. ஸோ உங்கள் கூட இருக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்திருக்காங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி காமிச்சிருக்கீங்க. உங்கள் பர்சன் தான் ஆன் அண்ட் ஆஃப் அதில் வந்து ஒரு குழப்பத்திலே இருந்திருக்காங்க. பட் நீங்கள் வந்து நான் இல்லை, நான் உண்மையாக தான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன், ஸோ நீ லாஸ்ட் வரைக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப்பை வந்து நீங்கள் உங்கள் பர்சனுக்கு கொடுத்துருந்துருக்கிற மாதிரி தெரியுது. சரியா? நீங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து நிறைய மொமெண்ட்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க, சந்தோஷமாக இருந்திருக்கீங்க. ஸோ அதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இந்த நோ கான்டாக்டில். அண்ட் உங்களோட எனர்ஜி நீங்கள் இப்போ ரொம்ப ஹெவியாக அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கொடுத்ததை விட இப்போ உங்ககிட்ட இமோஷன்ஸ் வந்து அதிகம் காமிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் தான் இருக்காங்க. பட் அவங்க மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறது வந்து உங்களோட எனர்ஜி அந்த மாதிரி தாட்ஸ் வருது. பட் அவங்க நான் ஃபீல் பண்ணுறத சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ உங்கள் எனர்ஜி வந்து நாள் ஆக ஆக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அவங்க இன்னும் ரொம்ப புல் பண்ணுது. நிறைய லவ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நீ கேட்ட லவ்லாம் நான் இப்போ கொடுக்க தயாராக இருக்கேன், நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், இந்த நோ கான்டாக்ட் நான் என்ன தப்பு பண்ணேன்னு புரிஞ்சுக்கிட்டேன், நீ தான் என்னோட சந்தோஷம், நீ தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த, நம்ம நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் நம்ம சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நீ எப்படி அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டு நீ உன் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்படிங்கிற மாதிரி, எப்படி என்னை விட்டு நீ ஈஸியாக மூவ் ஆன் ஆன, உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறது. பட் உங்கள் பர்சன் வந்து ரொம்ப கொஞ்சம் ஈகோவில் தான் இருக்காங்க, அதனால தான் ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. பட் நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லான எனர்ஜி கொடுத்துருக்கீங்க. நோட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்கள் அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ணுறதுக்காக, அதாவது நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், ஏதாவது பண்ணி ஏதாவது. ஏன்னா இதில் பார்த்தா தெரியுது இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த பர்சன் வந்து மற்றவங்களோட அட்டென்ஷனை வந்து அவங்களை கவனிக்கணும்னு நினைக்கிறதுக்காக நிறைய ஜஸ்ட் அவங்களோட ஸ்கில்லெல்லாம் வந்து இங்கே காமிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி தான் உங்கள் பர்சனும் ஏதோ சம்திங் பண்ணுவாங்க உங்கள் முன்னாடி. கொஞ்சம் பயம் இருக்குது உங்ககிட்ட வர்றதுக்கு. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஸ்ட்ராங் ஒரு எனர்ஜியில் இருக்கிறனால உங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. அதனால் பேசாமல் நம்ம அமைதியாக மூவ் ஆன் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னதான் ஃபீலிங்ஸ் என்னதான் ஆசையெல்லாம் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருப்பீங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. ஸோ அதனால் அவங்க எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் ஓவராலாக நோ கான்டாக்டில் உங்கள் பர்சன் உங்களை பார்க்குறது எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பிளாக்கேஜஸ்ன்னு பார்த்துடலாம், என்ன தடையாக இருக்குது, ஏன் அடுத்த லெவல் போக மாட்டேங்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன பிளாக்கேஜ், என்ன தடுக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நான் ஜஸ்ட் ஒரு 3 கார்டு மட்டும் நான் எடுக்க போகிறேன். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க, ஏன் அடுத்த லெவல் போகாமல் இதே மாதிரி சைலண்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் பிளாக்கேஜஸ் ஏன் அடுத்த லெவல் போகலை அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன் இல்லை.
ஒரு கிளாரிட்டி இல்லை. உங்கள் பர்சன் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு தெளிவு கொடுக்கல. சரியா? தெளிவு கொடுக்குற மாதிரி இல்லை. அப்படி நீங்கள் பேச வந்தாலும் அவங்களும் ரெடியாக இல்லை. ஓகே, ஸோ அவங்களும் ரெடியாக இல்லை. பட் கிளாரிட்டியே கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க வந்து இமோஷ்னலாக டிட்டாச் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் இமோஷ்னலாக லவ் காமிச்சு ஓவராக அட்டாச் ஆக ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்கள் பர்சன் வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்காங்க. ஏன்னா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கலாம் உங்கள் பர்சனுக்கு. இதில் பாஸ்ட் லைஃப்பில் ஹர்ட் ஆகி இருந்திருக்கலாம், இல்லை வேறு பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கலாம், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இருந்த லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்பில் ஏதாவது ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கலாம். அதனால் உங்ககிட்ட இமோஷ்னலாக அட்டாச் ஆக பயப்படுறாங்க. ஏன்னா மறுபடியும் ஹர்ட் ஆகிருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. ஸோ உங்களுக்கு லாஜிக்காக அவங்க திங்க் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஆன் அண்ட் ஆஃபில் போயிட்டுருக்கு. ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, நல்ல ஒரு தெளிவு கொடுக்கல. இதுதான் இதனால தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் வந்து பேசுகிறதுக்கு வந்து ரெடியாக இல்லை. அட்ராக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்பார்க் இருக்குது, உங்கள் மேலே ரொம்ப பேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதிகமாக அட்ராக்ஷன் இருக்குது. பட் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லை. ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்குது, ரொம்ப பிளேஃபுல், ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாகவே எடுத்துகிட்டு போகலை. உங்கள் பர்சன் சீரியஸாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க எமோஷனலாக ரொம்ப டிட்டாச் ஆகிருக்காங்க. ஸோ ரொம்ப சீரியஸாக கொண்டு போகிற மாதிரி அவங்க ரெடியே கிடையாது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ. ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்து என்ன தோணுதுன்னா, இது கர்மாவாக இருக்கலாம். அதனால கூட இந்த பிளாக்கேஜஸ் இருக்கலாம். உங்களுக்கு வந்து நிறைய வந்து அநியாயம் நடந்த மாதிரி தெரியுது. சரியா? இந்த ரிலேஷன்ஷிப் பைல் 2 உங்களுக்கான நியாயமான, நீங்கள் நிறையா லவ் கொடுத்து ஏமாந்துருக்கலாம், கேர் கொடுத்து ஏமாந்துருக்கலாம். உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்தவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் கர்மானால கூட இந்த பிளாக்கேஜஸ் வரும். ஸோ உங்கள் பர்சனோட பிஹேவியர்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதில் இருக்கிற நிறையா வந்து கெட்டது, உங்களுக்கு என்னதான் பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் பர்சன் கொடுத்தாலும் நிறையா நெகட்டிவான விஷயங்களும் அவங்க உங்களுக்கு காமிச்சிருக்காங்க லைஃப்பில். சரியா? அவங்க பண்ணின விஷயத்துக்கு வந்து அவங்க பொறுப்பு ஏற்றுக்கிற மாதிரியும் தெரியல. உங்கள் பர்சன் தப்பு பண்ணியிருக்காங்க, சீரியஸாக ரிலேஷன்ஷிப் கொண்டு போக மாட்டேங்கிறே நீங்கள் எவ்வளவா சொல்லியும் அவங்க அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரியே தெரில. நிறைய தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது இந்த கார்டு பார்க்கும்போது. அதனால யூனிவர்ஸே கொஞ்சம் பிளாக் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்குது. இந்த சைலண்டான மொமெண்ட் வந்து உங்களுக்கு தேவை. இது யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு விஷயமா கூட, உங்களுக்கு ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஏதோ அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். அதனால யூனிவர்ஸ் வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கலாம். கொஞ்சம் சைலண்டான மொமெண்ட்டில் உங்கள் பர்சனுக்கும் கொஞ்சம் தெளிவு வரணும், உங்களுக்கும் தெளிவு வரணும், உங்கள் 2 பேருக்கும் இந்த அவேக்கனிங் வரணும் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி. ஏன்னா யாரோ ஒரு பர்சனுக்கு வந்து இங்கே நிறைய அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதுதான் வந்து பிளாக்கேஜாக இருக்கீங்க. ஹெவி பிளாக்கேஜஸ். ஒரு பேசுகிறதே கிடையாது, கம்யூனிகேஷனே இல்லை. உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப குழப்பிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறதுக்கும் தயாராக இல்லை. அவங்களே அவங்க பவுண்டரி செட் பண்ணிவிட்டு அவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க, நீங்களும் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அதுதான் ரொம்ப ஹெவி பிளாக்கேஜஸாக தெரியுது. ஓகே, இதுக்கு அவுட்கம் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் பார்த்தோம், என்ன தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இதோட அவுட்கம் என்ன? இது இப்படி போச்சுன்னா ஓகே, என்ன ஃபைனலாக என்ன தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு அவுட்கம் என்ன கொடுக்குது, என்ன சொல்யூஷன் கொடுக்குது? ஒரே ஒரு கார்டு மட்டும் நான் எடுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இமோஷ்னலாகவும் சரி, எனக்கு பென்டக்கிள் காயின் வந்திருக்கு. ஓகே, ஸோ இமோஷ்னலாகவும் சரி, ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க உங்கள் பர்சன் ஃப்யூச்சரில். ஓகே, உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பண விஷயத்துலையும் சரி, அல்லது நீங்கள் உங்கள் 2 பேரோட எனர்ஜி தான் நான் அவுட்கம்மாக எடுத்திருக்கேன். யாராவது ஒருத்தவங்க ஃபினான்ஷியலாக வந்து ஹெல்ப் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டேபிளாக கொண்டு போவீங்க. இமோஷ்னல் நிறையா இருக்கும், சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்யூச்சரில் நிறையா கேரிங் இருக்கும். உங்கள் லைஃப்பை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு 2 பேருமே எஃபர்ட் போடுவீங்க. பட் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா பென்டக்கிள் காயின் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், பட் ஸ்டெடியாக இருக்கும். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ரொம்ப உண்மையாக இருக்கும், நீங்கள் நம்பலாம். 2 பேருக்குள்ள ஒரு மியூச்சுவலான இது இருக்கும். ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு ஓகே, சாரி, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு இமோஷன்ஸ், லவ், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இனி வந்து நீங்கள் உங்களுக்கு லைஃப்பில் வந்து ப்ராக்டிக்கலாக பேச ஆரம்பிப்பீங்க 2 பேருமே. எப்படி இதை கொண்டு போகணும் அப்படின்ட்டு நிறைய லாஜிக் இருக்கும், பட் உண்மையான லவ் அதிகமாக இருக்கும். சரியா? நீங்கள் ரொம்ப செக்யூர்டாக, ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கான அவுட்கம். ஓகே, ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங்க்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டேரோ கிளாஸும் அவைலபிள். பர்சனல் ரீடிங்கில் நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் என்கிட்ட பேசலாம்.